இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மேச ராசி. மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எப்பவுமே உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல இருக்காங்க, பணம் காசு இருக்கா இல்லையோ, நிறைய மக்களை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நியாயவாதிக. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய உறவும் கூட பிணைந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். அதனால தான் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறவுகளை பிரிந்து தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு சில இடத்துல அமைந்துடும். சரி, இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மேசராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப வழிபடுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கு வரும். நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு உங்களுக்கு அமையும். நம்பிக்கையோடு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுவாங்க. உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற 30 நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இவ்வாறு அமைந்திருக்கு. அதனால் என்னென்ன பலன்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. எந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் இந்த மேசராசி அன்பர்கிட்ட நிறைய இருக்கும். மனதுக்குள்ளேயே ஒரு சில திட்டங்களை ரகசியமாக போட்டு வைத்திருப்பாங்க. அந்த காரியங்கள்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவங்க இந்த மேசராசி அன்பர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். சுதந்திரமான எண்ணம் உடையவங்க இந்த மேசராசி என்பவர்கள். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப சுதந்திரமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த காலகட்டத்தில் மன நிறைவாக செய்யணும், மகிழ்ச்சியாக செய்யணும், நிறைய உறவுகளை சம்பாதித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு கூட வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் சம்பந்தமாக வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு சில இடத்துல கோபம் வந்துடும். அதனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்துடும். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நல்ல முறையில் அணுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் அதிகாரமாக நீங்கள் பேசுனீங்க, அதிகார தோரணையோடு ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் பணிவாக இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசி என்பர்களே. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். அதே மாதிரி வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். வார்த்தையில் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா அவசரப்பட்டு யாருக்கிட்டையாவது வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மேசராசி என்பர்கள் வார்த்தையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க. அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உறவுகள் விஷயத்துலையாகட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். தடிமனான வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசுகிறாதீங்க. ஏன்னா கோபத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, அவசரம் காட்ட வேண்டாம். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும். சின்ன விஷயங்களை கூட கவனமாக செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் ஒன்று இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீங்க. அதனால் மகிழ்வான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்ககிட்ட பேசும்போது, குறிப்பாக தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நண்பர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. சமூக உறவுகளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப மன துணிவுடன் தைரியமாக செயல்படுவீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்கள் வலம் வருவீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன மாற்று கருத்துக்கள் அப்பப்போ மாணவருக்கு இடையே வரும். கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல், ஒரு விதமான டென்ஷன் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அது மற்றவர்களால் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி இருவருக்கிடையே அடுத்தவங்க வர்றத அலோவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை மற்றவங்கக்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். பிள்ளைகளால் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. கவனமாக இருக்கிறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. வீண் மனக்கவலை படிப்படியாக குறையும். ஒவ்வொரு காரியத்துலையுமே சின்ன சின்ன தடைகள் வரும். நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்க, அதில் சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. வாக்கு வன்மை வேண்டவே வேண்டாம். பேசும்போது கூட வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. புதிய நண்பர்களை முழுமையாக நம்ப வேண்டாம். தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 3ஆம் நபர் தலையீட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும்.
நீங்கள் தடை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் மறக்காமல் இந்த மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க. மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.